ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குடந்தை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பூ வடை. வாழைப்பூவை பொரியலாக பண்ணோன்னா ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வடையாக செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த வாழைப்பூ வடை எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே இருக்க இந்த நரம்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் குட்டி குட்டியாக கட் பண்ண வாழைப்பூவை ஒரு பாத்திரத்தில் மோரில் போட்டு வச்சுருக்கேன். எதுக்காக மோரில் போட்டிருக்கோம் அப்படின்னா, அப்போ தான் வாழைப்பூ கருத்து போகாமல் இருக்கும், இல்லைன்னா கருப்பாயிடும். 50 கிராம் கடலைப்பருப்பை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 50 கிராம் துவரம்பருப்பை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 3 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 கொத்து கருவேப்பிலை, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம். இவ்வளோதான் வாழைப்பூ வடை செய்ய தேவையான பொருட்கள். ஊற வச்சுருக்க பருப்பை கொஞ்சமாக சோம்பு சேர்த்து, பருப்பு முழுசாக அரைபற்றாமல் 3/4 பதத்துக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொரன்னு இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இப்போது வடைக்கு மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். மோர்லேருந்து புழிஞ்சு குட்டி குட்டியாக கட் பண்ண வாழைப்பூவை எடுத்துட்டேன். அடுத்து சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்க துவரம் பருப்பை இது கூட போட்டுக்கிறேன். அப்புறம் கடலைப்பருப்பு 1-2 அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பையும் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டையும் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மிளகாய்த்தூள். காரத்துக்கு ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் நம்ம 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போதுமானது. 2 ஸ்பூன் கடலை மாவு. கடலை மாவையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவு எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, வடை கிறிஸ்பியாக இருக்கிறக்காக. அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பை நான் தண்ணியில் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை லைட்டாக ஊற்றி பிசைஞ்சுக்கிறேன். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, லைட்டாக ஊற்றி பிசைஞ்சால் போதும். இப்போது வடைக்கான மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம வடை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு பிடிச்சி வச்சுருக்க உருண்டைகளை வடையாக தட்டி காஞ்சிருக்க எண்ணெயில் போடணும். வடை நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுறலாம். வாழைப்பூ வடை நல்லா வெந்து 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இதை இப்போது எடுத்துடலாம். வாழைப்பூவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி வாழைப்பூ வடையாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எங்களோட அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.